உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்படி இருக்க தனா? நீங்க எப்படி? உன்னை பார்க்க தான் வந்தேன். உன் அப்பா கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு வந்துட்டியாமே. என்ன தானா? எனக்கு என் வீடு தான் முக்கியம், என் குடும்பம் தான் முக்கியம்னு பேசுவ. இப்போ இந்த கதிரை நம்பி வந்துட்ட. அதுவும் ஒரு தீப்பெட்டி சைஸ் இருக்கிற வீட்டுக்கு வந்திருக்க. இதுக்கு நீ ஏன் கூட வந்திருந்தா உன்னை நான் ராணி மாதிரி வச்சு பாத்துருப்பான்ல. வாய் மூட பொறுக்கி, உயிரோடவே இருந்துகிட்டு செத்துட்டதான் ஏமாத்திக்கிட்டு இருக்கல. உன்னாலதான் என் அம்மா அங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்குற பாரு. கைய விடா, கைய விடு. யாராவது வாங்க, யாராவது. கத்தி ஊரை கூப்பிடலான்னு பாக்குறியா? உன்னாலதான் நான் இப்ப தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்படி நீ தனியா மாட்டுவேன்னு எத்தனை நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? அன்னைக்கு உன்னை ஹோட்டல்ல பார்த்தப்பவே தூக்கிட்டு போகணும்னு நினைச்சேன். தப்பிச்சிட்ட. இன்னைக்கு நீ வசமா மாட்டிருக்க. என்கிட்ட இருந்து தப்பிச்ச ஒரே பொண்ணு அது நீதான். இந்த பிளாக் மார்க்க நான் சரி பண்ணணும்ல. டேய் பொறுக்கி, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காதுடா. பயப்படாத தானா, இப்போ உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். நீ கொஞ்சம் கொஞ்சமா பயப்படணும். அந்த கதிர்கிட்ட இருந்து உன்னை நான் பிரிப்பேன். அப்புறம் முழுசா உன்னை எனக்கு நான் சொந்தமாக்கிப்பேன். அதுக்கு முன்னாடி சும்மா உனக்கு ஒரு பயம் காட்டலான்னு வந்தேன். பொறுக்கி, நீ வந்தது மட்டும் கதிருக்கு தெரிஞ்சது உன்னை அடிச்சே கொன்னுடுவாரா? சொல்லு, என்ன தேடி வந்து கொல்லட்டும். செத்து பொழைக்கிறது எனக்கு ஒண்ணும் புதுசு இல்லையே. நான் ஆசைப்பட்ட மாதிரி கதிர் ஜெயிலுக்கு போயிடுவான். உன் வாழ்க்கை நாசமா போயிடும். அது எங்க அத்தை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவாங்க. எனக்கு எப்படி பார்த்தாலும் நான் நினைச்சது நடந்துரும். இந்த ஜென்மம் இல்லடா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நடக்காது. மரியாதைங்கிறது போயிடு. போடா. ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டேன். அந்த கார்த்தி வந்தது கதிர் கிட்ட சொன்னா கதிர் அவனை தேடி போய் ஏதாவது பண்ணிருவான். இப்ப சொல்ல வேண்டாம். ஏய், என்னாச்சு? ஏன் அப்படி வெறுக்குது? அது ஒண்ணும் இல்ல, நான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னதானா, நீ சமைச்சியா? உனக்கு சமைக்கலாம் தெரியுமா? தெரியாதுதான், எல்லாத்தையும் அம்மா கிட்ட கேட்டு கேட்டு சமைச்சேன். உன்னை வச்சுதான் செக் பண்ணணும். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு, சரியா? சரி, இந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்க ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கான்னு பாரு. நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்ச கலரை வாங்கியிருக்க. உனக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? உன் ஷர்ட் நல்லா இருக்கு. எதுக்கு பூ வாங்கிட்டு வந்த? இல்ல, நீ வீட்டில் இருக்கும்போது உனக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு கொடுக்கணும்னு நிறைய தடவை ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா வாங்கி கொடுத்ததே இல்லை. அதான். உன் கையால நீயே வச்சு விடு.
என்னங்க, நம்ம பொண்ணை பாராட்டி விருது கொடுக்க போறாங்க இல்லையா? அவளுக்காக அம்மா அப்பாவா நாம போய் அங்க நிக்கணுங்க. நாம போய் அங்க நின்னாதானங்க அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். உங்க கோவத்திலயும் நியாயம் இருக்குங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அவளுக்காக நாம போய் நிக்கணும் இல்லைங்க. புரியுதுங்க, அவ மேல இருக்கிற கோவம் உங்களுக்கு போகல. நான் உன்னை கேக்குறேங்க, அவளுக்காக நான் வேணா போயிட்டு. அது உன்னோட முடிவு, உன்னை நான் தடுக்க போறதில்ல. ஆனா ஒண்ணு, தாலி கொடி முக்கியமா தொப்புள் கொடி முக்கியமான நீயே யோசிச்சு பாரு. என்னாச்சு பெரியம்மா? அவருக்கு அங்க போறதுல விருப்பம் இல்ல மாயா. எனக்கு தெரியும் பெரியம்மா, பெரியப்பா இதான் சொல்லுவாருன்னு. ஆனா உங்களுக்கு தனாவை பார்க்கணும்னு ஆசை இருக்குல்ல, நம்ம போலாம். வேண்டாம் வேண்டாம், அவர் கோவப்படுவாரு. அதெல்லாம் பேசிக்கலாம் பெரியம்மா. பெரியப்பாவோட கோவம் எப்ப வேணாலும் சரியாகும். ஆனா தனாவுக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, நீங்க அங்க இல்லைன்னா தனாவுக்கு எப்பவுமே அந்த வருத்தம் போகாது பெரியம்மா. இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போறோம். நல்ல வேலை நம்ம பேச்ச மதிச்சு யாரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகல. ஆமா அண்ணி, இந்த மாயா கூட உங்க பேச்ச மதிச்சு வீட்ல தான் இருக்கா. அந்த பயம் இருக்கணும் அவளுக்கு. இருங்க, நான் பாத்துட்டு வந்துடுறேன். சரி வா போலாம். பெரியம்மா வாங்க, இதான் கரெக்டான டைம். வாங்க போலாம். போலாம் வாங்க. பெரியம்மா வாங்க. சரி வாங்க போலாம். போலாம். ஹலோ கலெக்டர் வந்துட்டாரு. வாங்க சார். வணக்கம் சார். வாங்க சார். வணக்கம் சார். வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஹலோ சார். ஓகே கொடுங்க. ஹலோ சார். ஹலோ. வெல்கம் சார். வாங்க சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.